இந்த கோவில்களில் எல்லாம் ஆண்களுக்கு அனுமதி இல்லை. மீறியும் சென்றால் என்ன நடக்குது பாருங்கள். கோவில்கள் என்பது மனிதர்கள் வழிபாட்டிற்காகவும் மன நிம்மதிக்காகவும் கடவுள்கள் நமக்கு அருள்பாலிக்கும் அருட்பிரசாதம். நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் என்றால் கோவில் சென்று கடவுளை வழிபட்டு வந்தால் மன பாரங்கள் நீங்கும். சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க ஆண்கள் தான் செல்வார்கள், பெண்களுக்கு அனுமதி இல்லை. வயதானவர்களும் சிறு குழந்தைகளும் செல்லலாம். அதற்கெல்லாம் சில காரணங்கள் உள்ளதால் தான் ஐயப்பன் கோவிலுக்கு இளம் பெண்கள் செல்வதில்லை. அதே போல இந்த ஒரு சில கோவில்களுக்கும் ஆண்கள் செல்லக்கூடாதா? அதற்கும் காரணம் உண்டாம். கஜுராகோ பிரம்மன் கோவில். மத்திய பிரதேச மாநிலம் கஜுராகோவில் அமைந்துள்ள பிரம்மன் கோவில் திருமணமான பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள், ஆண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. மண்டைக்காடு அம்மன் கோவில். தமிழ்நாட்டின் தென் எல்லையான கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் குறிப்பிட்ட இடங்களில் திருமணமான ஆண்கள் செல்ல அனுமதி இல்லை. தலவிருட்சம் வேப்பமரம் ஆகும். ஆண்கள் சபரிமலைக்கு விரதம் இருப்பது போல் பெண்கள் மண்டைக்காடு பகவதி அம்மனுக்காக விரதம் மேற்கொள்வார்கள். புஷ்கர் பிரம்மா கோவில். ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கரில் அமைந்துள்ள இந்த பிரம்மா கோவில் பிரசித்தி பெற்றதாகும். இங்கு கார்த்திகை பூர்ணிமா தினம் சிறப்பு மிக்கதாகும். இங்கு ஆண்களுக்கு அனுமதி இல்லை. இக்கோவில் சரஸ்வதி தேவியால் சபிக்கப்பட்டது என கூறப்படுகிறது. சக்குளத்துக்காவு கோவில் தேவி கோவில். கேரள மாநிலம் ஆலப்புழை சக்குளத்துக்காவு கோவில் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என நம்பப்படுகிறது. துர்கா தேவி கோவிலின் முதன்மை தெய்வமாக உள்ளார். இக்கோவிலில் ஆண்களுக்கு சில இடங்களில் அனுமதி கிடையாது. சந்தோஷி மாதா கோவில். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இந்த சந்தோஷி மாதா திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு பெண்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள். காமகியா கோவில். அசாம் மாநிலத்தில் அமைந்துள்ள காமகியா கோவிலில் குறிப்பிட்ட சில தினங்களில் ஆண்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இது சிறப்பு வாய்ந்த சக்தி பீட கோவிலாகும். இந்த கோவில் பெண்கள் மாதவிடாய் வருவதை முக்கியத்துவம் கொண்டு வழிபடும் கோவிலாகும். இந்த கோவில்களுக்கெல்லாம் ஆண்கள் செல்லக்கூடாது என்றால் அதற்கெல்லாம் ஏதாவது ஒரு அர்த்தங்கள் இருக்கும். அதனால்தான் பெண்கள் மட்டும் சென்று வழிபடுகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.